அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கணேஷ். நான் சென்னையில் இருக்கும் ஒரு அலுவலகத்தில் கடன் வசூலிக்கும் ஏஜெண்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. ஆனால் எனக்கு அந்த ஆசையோ அதிகம். நான் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் காசு கொடுத்து ஐட்டம் கிட்ட போயிட்டு வருவேன். என் நண்பனின் மனைவியின் பெயர் சரண்யா. அவங்க 2 பேருமே ஸ்கூல் படிக்கும் போதிலிருந்தே லவ் பண்ணுறாங்க. போன மாதம்தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் சரண்யா கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன். என்னை அவங்க அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. சரண்யா அந்த அளவுக்கு அழகெல்லாம் இருக்க மாட்டாங்க. கருப்பாக சுமாராக இருப்பாங்க. ஆனால் சரண்யாவுடைய உடல் வாக்கு நல்ல செக்ஸியாக அழகாக இருக்கும். நானும் சரண்யா கிட்ட தங்கச்சின்னு சொல்லி தான் பேசுவேன். அவங்க மேலே தப்பான எண்ணம் எதுவுமே எனக்கு வந்ததும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டும் சரண்யாவும் தனி குடித்தனம் போனாங்க வாடகை வீட்டுக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் ஃப்ரெண்டை பார்க்க அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன். நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவங்க நைட்டி போட்டுக்கிட்டு மேலே ஷாலும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்கிட்ட நல்லாவும் பேசுவாங்க. நல்ல பொண்ணும் கூட. எனக்கு லைஃப்பும் இப்படியே நார்மலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு நான் வேலையில் இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சரண்யா தான் கால் பண்ணியிருந்தாங்க. நானும் அட்டன் பண்ணி பேசினேன். சரண்யாவோ அவங்க சோக கதையை என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியிருக்காம். அர்ஜெண்ட்டாக ஒரு 10,000 ரூபா தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நான் அடுத்த மாதம் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. குறிப்பாக என் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிய வேணான்னு சொன்னாங்க. நான் எதுக்கு கேட்டால் தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி உங்கள் நம்பரை சொல்லுங்கள், நான் காசை அனுப்புகிறேன்னு சொன்னேன். அவங்களோ என்கிட்ட ஜிபேலாம் இல்லை, நேரில் வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் இப்போது வேலையை முடித்ததுமே நைட்டு வந்து தாரேன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. நைட்டு எனக்கு வேலை கொஞ்சம் லேட்டாக தான் முடிஞ்சுது. நான் வீட்டுக்கு போகும்போது சரண்யாவுக்கு கால் பண்ணி காசு கொண்டு வந்து கொடுக்கவான்னு கேட்டேன். அவங்களோ இன்றைக்கி வேணாம், ஹஸ்பண்டு பக்கத்தில் தான் இருக்கார், நாளைக்கு அவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா வந்து கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. நானும் சரி சிஸ்டர்னு சொன்னேன். மறுநாள் மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேலே எனக்கு சரண்யா கால் பண்ணாங்க. நான் அப்போது ஆஃபீஸில் இருந்தேன். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரு, காசு இப்போ வந்து தர முடியுமான்னு கேட்டாங்க. சரின்னு நான் கடன் வசூலிக்க போகிற மாதிரி வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு போனேன். என் ஃப்ரெண்டு இல்லாத அப்போது முதல் தடவையாக அவங்க வீட்டுக்கு நான் இப்போ போகிறேன். வீட்டுக்கிட்ட போய் கதவை தட்டினேன். சரண்யா தான் கதவை திறந்தாங்க. எப்பவும் போல் நைட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க ஷால் போடலை, மேக்கப் எதுவும் போடாமல் சிம்பிளாக இருந்தாங்க. நானும் காசை கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். ஆனால் சரண்யாவோ உள்ளே வாங்க, காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு வற்புறுத்தினாங்க. நானும் சரின்னு உள்ளே போனேன். உள்ளே போனதுமே என்னை பெஞ்சில் உட்கார சொல்லி காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போனாங்க. நானும் சரி பெஞ்சில் உட்காரலாம்னு போனேன். பெஞ்சு மேலே ஒரு துணி இருந்துச்சு. சரி அதை எடுத்துகிட்டு போட்டுட்டு உட்காரலான்னு பார்த்தேன். அந்த துணியை கையால் எடுத்து பார்த்தா அந்த துணிக்கு கீழே சரண்யாவோட உள்ளாடை இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்ததுமே ஒரு விபரீதமான ஆசை வந்துச்சு. சைஸ் என்னவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். உடனே அதை கையில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் பார்த்து கிச்சனுக்கு போன சரண்யா திடீர்னு மறுபடியும் ஹாலுக்கு வந்தாங்க. என் கையில் அது இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் அதிர்ச்சி ஆனாங்க. சரண்யா பார்த்ததுமே நானும் ஷாக் ஆனேன். உடனே நான் பெஞ்சில் உட்காரலான்னு பார்த்தேன். இது பெஞ்சில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். சரி அது அழுக்கு தானே, அதை அப்படியே ஓரமாக போட்டுட்டேங்கன்னு சொன்னாங்க. நானும் உடனே அதை ஓரமாக வச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கூச்சமாகவும் இருந்துச்சு. என்ன பேசுறதுன்னே தெரியலை. ஆனால் சரண்யாவோ அதையெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. எங்கிட்ட சகஜமாக எப்போதும் போலவே பேச்சு கொடுத்தாங்க. வழக்கமான வரும்போதெல்லாம் சரண்யா ஷால் போட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ஷால் போடலை. அதனால் நான் சரண்யா கிட்ட பேசும்போது சில விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணேன். ஆனால் அவங்களும் அதை கண்டும் காணாத மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்கள ரசித்து பார்க்குறத அவங்க பார்த்து ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்காம என்கிட்ட தொடர்ந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காசு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நான் அடுத்த மாதம் எப்படியும் கண்டிப்பாக கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. நானும் பரவாயில்லை சிஸ்டர், காசு இருக்கும்போது கொடுங்க, அடுத்த மாதம் தான் கொடுக்கணுன்னு ஒன்று அர்ஜெண்ட் இல்லை அப்படின்னு நானும் சொன்னேன். அவங்களோ இல்லைங்கண்ணா, நான் கண்டிப்பாக அடுத்த மாதமே கொடுத்துடுவேன், ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிய வேணான்னு சொன்னாங்க. நானும் ஏன் இந்த விஷயம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிய வேணான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குதுண்ணா. இப்போது நான் ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கினேன்னு தெரிஞ்சால் பெரிய சண்டையே வரும், அதான் அவருக்கு தெரிய வேணான்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். கொஞ்சம் நேரம் கழித்து காஃபி போட்டுட்டு வந்து கொடுத்தாங்க. நானும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த காஃபியை வாங்கி குடித்தேன்.
சரண்யா வந்து குனிஞ்சு காஃபி கொடுக்கும்போது கூட நான் அவங்கள பார்த்து ரசித்தேன். ஆனால் சரண்யாவோ நான் பார்க்குறது தெரிஞ்சும் கூட எதுவும் சொல்லாமலே இருந்தாங்க. எப்பவும் இல்லாத ஃபீல் எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு. சரண்யாவை பார்க்கும்போது வந்துச்சு. சரண்யா அன்னைக்கு என் கண்ணுக்கு ரொம்ப அழகாகவும் தெரிஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி நான் சரண்யாவை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கானுன்னு என் ஃப்ரெண்டை நான் கலாச்சியும் இருக்கேன். ஆனால் இப்போ சரண்யா என் கண்ணுக்கு ரொம்ப அழகாகவும் தெரியுறாங்க. சரண்யா அழகாக இருக்காங்களா இல்லைனா காஜில் இருக்கனான்னு எனக்கே தெரியலை. நானும் காஃபியை குடிச்சிட்டு சரண்யா கிட்ட போயிட்டு வரேன் சிஸ்டர்னு சொன்னேன். சரண்யாவோ சாப்பிட்டு போங்களான்னு சொன்னாங்க. நானும் இல்லை சிஸ்டர் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாகவே இருந்துச்சு. எங்கே சரண்யா மேலே பாஞ்சிடுவோமோன்னு. சரண்யாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூடாச்சு. அதனாலேயே நான் வேகமாக கிளம்ப முடிவும் பண்ணேன். நான் கிளம்பும்போது கூட வாசல் வரைக்கும் சரண்யா வந்தாங்க. கடைசியாக ஒரு தடவை அவங்கள பார்த்தேன். அப்போ கூட எனக்கு அவங்க முகத்தை பார்க்கணுன்னு தோணலை. அவங்களுடைய முகத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் தான் பார்த்தேன். ஆனால் அவங்களோ என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாய்னா பார்த்து போங்க, இன்னொரு நாள் கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னாங்க. நானும் பாய் சிஸ்டர்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எனக்கு ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீலாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஃபீல் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. மறுநாள் நானே சரண்யாவுக்கு கால் பண்ணேன். அந்த பணத்தை கொடுக்க வேண்டியவங்ககிட்ட கொடுத்துட்டிங்களான்னு கேட்டேன். இல்லைண்ணா சனிக்கிழமை தான் கொடுக்குவேன்னு சொன்னாங்க. சரி சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டேன். இன்னும் இல்லைண்ணா லேட் ஆகும், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நானும் இப்போ ஜூஸ் குடிக்கலாம்னு கடைக்கு வந்திருக்கேன் சிஸ்டர், நீங்களும் ஜூஸ் சாப்பிடுங்களான்னு நான் கேட்டேன். இல்லைண்ணா நீங்கள் போய் குடிங்கன்னு சொன்னாங்க. நானும் ஃப்ரீயாக தான் இப்போ இருக்கேன் சிஸ்டர், வேணும்னா சொல்லுங்கள், நானே உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னேன். இல்லைண்ணா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு சொன்னாங்க. பரவாயில்ல சிஸ்டர், ஜூஸ் வாங்கிட்டு வரவான்னு கேட்டேன். ஒரு கட்டத்தில் சரினான்னு சொன்னாங்க. என்ன ஜூஸ் வேணும்னு நானும் கேட்டேன். மாதுளை ஜூஸ் வேணும்னு சொன்னாங்க. நானும் ஜூஸை வாங்கிக்கிட்டு சரண்யா வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இன்னொன்று தோணுச்சு. ஜூஸில் ஏன் மூடு மாத்திரையை கலந்து கொடுத்து ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. எங்கிட்ட மூடு மாத்திரையும் இருக்குது. நான் ஐட்டங்கிட்ட போகும்போதெல்லாம் ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு தான் நான் போவேன். அந்த மாத்திரையை ஜூஸில் கலந்து சரண்யாவுக்கு கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ரிஸ்க்கு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு பயமாகவும் இருந்துச்சு. பயத்தை விட காஜி தான் அதிகமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. ஜூஸ் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த மூடு மாத்திரை 2 எடுத்து பொடியாக்கி ஜூஸில் போட்டு கலக்கினேன். நான் எப்போவுமே ஒரே ஒரு மாத்திரை தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இது மாதிரி சான்ஸ் இன்னொரு தடவை கிடைக்காதுன்னு நான் 2 மாத்திரையை பொடியாக்கி அந்த ஜூஸில் கலக்கினேன். சுகர் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். மாத்திரை ஸ்மெல் லைட்டாக தெரிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் சுகரை போட்டு கலக்கிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இப்போது வாசனை அவ்வளோ அதிகமாகவே இல்லை. இப்படி 2 மாத்திரை போட்டால் ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்துக்கலான்னு தோணுச்சு. நானும் ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டேன். ஜூஸை எடுத்துக்கிட்டு சரண்யா வீட்டுக்கு போனேன். சரண்யா நேற்று போட்டுக்கிட்டு இருந்த அதே நைட்டியை தான் இன்றைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. நான் வீட்டுக்குள்ளே போய் சரண்யா கிட்ட இந்த ஜூஸை கொடுத்துட்டு பெட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். சரண்யாவும் எங்கூட பேசிக்கிட்டே அந்த ஜூஸையும் குடித்தாங்க. எனக்கு டேஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் ஜூஸை ஃபுல்லாகவே குடிச்சிட்டு வாயவும் துடைச்சாங்க. சரண்யா ஜூஸ் குடிக்கிறத பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெறி ஏறிச்சு. சரண்யா ஜூஸ் குடிக்கிறத பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஜூஸ் நல்லா இருந்துச்சான்னு நான் கேட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. நானும் ஏதாச்சும் ரியாக்ஷன் தெரியுதான்னு அவங்களையே பார்த்து பேசிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரத்திலேயே அவங்க உடம்பில் சில மாற்றங்கள் தெரிஞ்சுது. ஆஹா, வெயிட் பண்ணி பார்த்தேன். மாத்திரை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்சேன். நானும் நைஸாக சரி சிஸ்டர் நான் இப்போது கிளம்புறேன்னு சும்மா சொன்னேன். உடனே அவங்களும் கொஞ்சம் இருங்க, ஏன் உடனே போகிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. நான் இல்லை சிஸ்டர் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிவிட்டு எழுந்தேன். நானும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் மூடு அதிகமாயிரும், அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். உடனே நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. நானும் பாத்ரூம்குள்ளே போயிட்டு கதவை லைட்டாக ஓப்பன்லேயே வச்சுட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சுது.
சரண்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூடும் அதிகமாச்சு. அதன் பிறகு நான் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தேன். சரண்யாவை தூக்கிட்டு நானும் பெட்ரூமுக்கு போனேன். சரி, ஒருவேளை சரண்யாவுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு என்கிட்ட சண்டை போடவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை அவள் வேறு யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்க, நான் அவளோட தனிமையில் இருக்கிறத வீடியோவாக பதிவு வச்சு பண்ணிப்போம். அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணால் இந்த வீடியோவை நெட்டில் வெளியிட்டுருவேன்னு சொல்லி அவளை நாம் மிரட்டலான்னு முடிவு பண்ணேன். அதனால் அவளை நான் பெட்டில் தூக்கிட்டு போன பிறகு அதை நான் பதிவு செய்கிறதுக்காக என்னுடைய செல்ஃபோனில் வீடியோ கேமராவை ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதன் பிறகு மாத்திரை நல்லா வேலை செஞ்சுது. நான் அவளை அணுவாக ரசித்தேன். எப்படி நான் ஐட்டங்கிட்ட போகும்போது எப்படி நான் ஐட்டம் கூட சந்தோஷமாக இருப்பேனோ அதே போலவே என் நண்பனின் மனைவியான சரண்யா கூடவும் இருந்தேன். அதை எல்லாத்தையும் நான் வீடியோவாகவும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டேன். அதன் பிறகு நான் அங்கிருந்து கிளம்பும்போது இந்த வீடியோவை காட்டி அவளை எச்சரிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்னுடைய செல்ஃபோனை என் கையில் எடுத்தேன். ஆனால் அந்த சமயம் பார்த்து சரண்யாவோ இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரியாமல் பார்த்துக்கங்கன்னு சொன்னான். எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சிச்சு. அவளுக்கு என் மேலே ஆசை இருந்துச்சு போல். அவள் என்னோட தனிமையில் இருக்க தான் தேவையில்லாமல் எனக்கு கடன் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி என்னை அடிக்கடி அவளுடைய வீட்டுக்கு கூப்பிட்டான்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அதனால் நான் அவளை மிரட்டுறதுக்காக எடுத்து வச்சுருந்த வீடியோவை அவகிட்ட காட்டவும் இல்லை. நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அவகிட்ட சொல்லவும் இல்லை. ஏன்னா அவளுக்கும் என் மேலே ஆசை இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நாளில் இருந்து எனக்கும் அவளுக்கும் ஒரு தகாத உறவு தொடர ஆரம்பிச்சுது. நானும் லோன் கலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருக்கிறதால நான் வேலைக்கு போகிற மாதிரி வந்து என் நண்பன் வீட்டில் இல்லாத சமயங்களெல்லாம் வீட்டுக்கு வந்து சரண்யாவோட உல்லாசமாக இருக்கிறதே வழக்கமாக வச்சுக்கிட்டேன். எங்கள் 2 பேருக்குமே உடல் தேவை மட்டும்தான் இருக்குது என்பதால் நாங்கள் அடிக்கடி செல்ஃபோனில் பேசுகிறதுலாம் கிடையாது. சரண்யா எனக்கு ஃபோன் பண்ணி என் கணவன் வீட்டில் இல்லை, வேலைக்கு போயிட்டாரு, நீங்கள் வரலான்னு மட்டுமே சொல்லுவாள். நானும் என்னுடைய வேலையை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு சரண்யாவோட வீட்டுக்கு வருவேன். இப்படியே நாங்கள் அடிக்கடி உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சுக்கிட்டோம். எங்கள் மீது யாருக்கும் சந்தேகமும் வரலை. குறிப்பாக என் நண்பன் மீது எந்த விதமான சந்தேகமும் வரலை. அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப பக்குவமாகவும் கச்சிதமாகவும் நடந்துக்கிட்டோம். நான் அவளை பார்க்கும்போதெல்லாம் தங்கச்சின்னு கூப்பிட்றதும் அவள் என்னை பார்க்கும்போதெல்லாம் அண்ணான்னு கூப்பிட்றதுமாகவே இருந்துச்சு. இதனால் யாருக்கும் எங்கள் மீது சந்தேகமும் வரலை. ஆனால் எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான உறவு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டுமே தெரியும். இப்படியே ஓராண்டுகளாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது திடீர்னு ஒரு நாள் சரண்யாவுடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. சரண்யாவுடைய மாமியார் ஒரு உணவகம் நடத்திட்டு வராங்க. அவங்களால உடம்பு சரியில்லாமல் போனதால் அந்த உணவகத்தை அவங்களால தொடர்ந்து நடத்த முடியல. கூட ஒரு ஆள் துணைக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசித்தாங்க. அதனால் அவங்க சரண்யாவை என் கூட வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது எங்களுக்கு முதல்ல அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. இப்படி அவள் கடைக்கு போயிட்டானா நாங்கள் எப்படி உல்லாசமாக இருக்கிறது அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். அதன் பிறகு வேறு வழி இல்லை, என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், முதல்ல நான் வந்து என் மாமியாருக்கு ஒத்தாசையாக நான் ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறேன், அதன் பிறகு என்ன பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு சரண்யாவை வேலைக்கு போகணுன்னு சொன்னேன். சரண்யாவும் மாமியார் கூட சேர்ந்து காலையில் டிஃபன் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாமியார் வந்து சரண்யா கிட்ட இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு கடையை மூடிட்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு சரண்யா தான் கடையில் உள்ள பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு மதியமாக வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதாவது சரண்யாவோட கடைக்கு பின்பக்கம் ஒரு வாசல் இருக்குது, அதாவது ஒரு கதவு இருக்குது. அந்த வழியாக கூட நாங்கள் அந்த கடைக்குள்ளே போகலாம். இதனால் சரண்யா என்ன பண்ணுவான்னா கடையை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரங்களெல்லாம் கழுவி வச்சுட்டு முன்பக்க கதவை மூடிட்டு அவள் பின்பக்கம் கதவை திறந்து உள்ளே போயிடுவாள். என்னையும் பின்பக்க வாசல் வழியாக வர சொல்லுவாள். அதன் பிறகு கடையிலேயே நாங்களும் சரண்யாவும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். இதுவே நாங்கள் மறுபடியும் எங்களை வழக்கமாக மாற்றிக்கிட்டோம். யாருக்கும் எங்கள் மீது சந்தேகமும் வரலை. ஏன்னா சரண்யாவுடைய கணவனும் தன்னுடைய மனைவி கடையில் தான் இருக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாள். அதனால் அவருக்கும் எங்கள் மீது எந்த விதமான சந்தேகமும் வரலை. இதுவும் எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. தினமும் சரண்யா கடைக்கு வந்து கடையை நடத்திட்டு பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாள். நான் அவளுடைய கடைக்கு போய் அவளோட உல்லாசமாக இருப்பேன். இப்படியே உல்லாசமாக இருந்துக்கிட்டே இருந்தோம். நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. ஒரு கட்டத்தில் நான் சரண்யா வந்து என்ன திருமணம் செஞ்சு கொள்ளணும்னு விரும்பினான். நானும் ஒரு கட்டத்தில் அவள் மீது இருந்த மோகத்தின் காரணமாக நானும் அதற்கு ஒத்துக்கிட்டேன். அப்போ அதற்கு இடையராக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பனை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நானும் சரண்யாவும் முடிவு பண்ணோம்.
அப்போ தான் நான் வந்து சொன்னேன், நான் எலி மருந்து வாங்கி தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக உன் கணவனுக்கு சாப்பாட்டில் கலந்து கொடு, அது சாப்பிட்டே அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு நானும் சொன்னேன். அவளும் அதற்கு ஒத்துக்கிட்டா. அதன் பிறகு நான் ஒரு 3 எலி மருந்து வாங்கி பேஸ்ட்டு வாங்கி அவகிட்ட கொடுத்தேன். அவளும் அவளுடைய கணவனுக்கு சாப்பாடில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுக்க ஆரம்பித்தா. சரண்யா மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக அவளுடைய கணவனும் எந்த விதமான சந்தேகம் வராமல் அவனும் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு. ஒரு கட்டத்தில் வாந்தி எடுத்து மயங்கிட்டான். அதன் பிறகு சரண்யாவும் அவருடைய அம்மாவும் உறவினர்களும் அவரை தூக்கிட்டு போய் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டுச்சு. நானும் சரண்யாவும் அவருடைய கணவனுக்கு ஒரேடியாக மொத்த எலிபேசியும் கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துக்கிட்டே வந்தோம். அதனால் அவரை வந்து அவரை வந்து எப்படியோ டாக்டர்கள் வந்து தீவிரமான சிகிச்சை கொடுத்து காப்பாற்றிட்டாங்க. இது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. போய் சேர்ந்துருவான்னு நினச்சோம், ஆனால் அவரை காப்பாற்றிட்டாங்க. அதன் பிறகு ஒரு 10 நாளாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. அந்த 10 நாளும் கூட நாங்கள் ஹோட்டலில் உல்லாசமாக தான் இருந்துட்டு வந்தோம். அதன் பிறகு அவருடைய கணவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ தான் வந்து சரண்யா சொன்னால், நம்ம எலி மருந்தையும் கொடுத்து பார்த்துட்டோம், அவன் சாகலை, இதனால் அவனை நம்ம கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவோம், அவனுக்கு இப்போது உடல்நிலை வர சரியில்லாமல் இருக்குது, ட்ரீட்மெண்ட் வர எடுத்துகிட்டு வந்திருக்கான், யாருக்கும் சந்தேகம் வராது, நாம் அவனை கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சரண்யா சொன்னான். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ தான் சரண்யா வந்து ஒரு பிளான் சொன்னான். நான் தான் தினமும் என் கணவனுக்கு காலையில் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு கடைக்கு வந்துடுவேன். அதன் பிறகு கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக மதியமாக வீட்டுக்கு போய் தான் அவரை எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மருந்து கொடுப்பேன். இப்படியே தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு வரேன். நாளைக்கு நான் அவருக்கு மருந்து கொடுக்கும்போதே கூடவே சேர்ந்து தூக்க மாத்திரையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதன் பிறகு நான் வழக்கம் போல் கடைக்கு வந்துடுறேன். கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம 2 பேரும் தனிமையில் இருந்துட்டு ஒன்றாவே வீட்டுக்கு வருவோம். வந்த பிறகு தூங்கிட்டு இருக்கக்கூடிய என் கணவனை கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுடுவோம். அதுக்கப்புறமா நான் என் மாமியார்கிட்ட, நான் இப்போ தான் கடையிலேருந்து வந்தேன், உங்கள் பையன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நாடகம் ஆடுறேன் அப்படின்னு சரண்யா சொன்னாங்க. நானும் அதற்கு சரின்னு சொல்லிட்டேன். வழக்கம் போல் சரண்யாவும் ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பின்பக்க கதவை திறந்து என்னை கூப்பிட்டாங்க. நானும் அவங்க கடைக்குள்ளே போய் அவங்களோட தனிமையில் இருந்தேன். அதன் பிறகு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்தேன். அந்த சமயத்தில் அவருடைய கணவன் தூங்கிக்கிட்டு தான் இருந்தார். கொடுத்த தூக்க மாத்திரை வேலை செய்துன்னு நினச்சேன். அதன் பிறகு நான் அவருடைய கழுத்தில் துணியை போட்டு இருக்கிறேன். அந்த சமயம் பார்த்து அவர் திடீர்னு முழிச்சிட்டாரு. ஏன்னா நாங்கள் தூக்க மாத்திரை கொடுத்தது காலையில், இப்போ நாங்கள் அவரை கழுத்தை நெரிக்கிறது மதியம். அதனால் அவருக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு. இது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவர் எங்கூட சேர்ந்து என்னை எப்படியாவது உயிர் பழைக்கணும்னு போராடினார், கத்தவும் முயற்சி பண்ணார். இதை பார்த்து ஷாக்கான சரண்யா பக்கத்தில் இருந்த ஒரு தலையணையை எடுத்து அவர் கத்தக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய முகத்தில் வச்சு அழுத்தினாங்க. தன்னுடைய மனைவியே சேர்ந்து இப்படி நம்மளை கொலை செய்ய முயற்சி செய்கிறாளே அப்படின்னு சொல்லி அவரும் ஷாக் ஆனார். அதன் பிறகு நானும் அவளும் சேர்ந்து எங்களுடைய ஃபுல் ஃபோர்ஸை வச்சு அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணோம். நானும் நல்ல என்னுடைய ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கழுத்தில் போட்டிருந்த துண்டை நல்லா இருக்குனேன். கொஞ்சம் நேரத்திலே அவர் கை கால்களெல்லாம் துடிக்க தன்னுடைய உயிரையே விட்டுட்டார். அதன் பிறகு அவரை எப்படியோ நாங்கள் கொலை செஞ்சிட்டோம். அதன் பிறகு எங்களுடைய நாடகத்தை அரங்கேற்ற நாங்கள் ஆரம்பித்தோம். நானும் சரண்யா கிட்ட, இதுக்கப்புறம் நாடகத்தை நீ அரங்கேற்று, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நைஸாக அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதன் பிறகு சரண்யாவுடைய மாமியாருக்கு ஃபோன் பண்ணி, அத்தை நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் மகன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது, என்னன்னே தெரியல, சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஃபோன் பண்ணான். இதை கேட்டதுமே சரண்யாவுடைய மாமியார் பதறி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் உறவுக்காரங்களையும் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அங்கே வந்து பார்த்ததுமே அவர் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தார். உடனடியாக அவரை தூக்கிக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போனோம். அங்கே போனதுமே மருத்துவர் வந்து என் கணவனின் உடலை பரிசோதனை செஞ்சுட்டு அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே நான் அதிர்ச்சி ஆகுது போல், இப்படி என்னை சின்ன வயசுலேயே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, கல்யாணமான கொஞ்ச நாளே இப்படி என்னை அனாதையாக்கி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய உடலை கட்டி பிடிச்சி சரண்யா அழுதா. ஒட்டுமொத்த குடும்பமும் அழுதுச்சு. இந்த சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டாலே அப்படின்னு சொல்லி சரண்யாவை எல்லாரும் ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் பார்த்தாங்க. சரண்யாவும் அந்த அளவுக்கு பயங்கரமாக நடித்தா. அது மட்டும் இல்லை, சரண்யா ஒரு பக்கம் அழுதாலும் அவருடைய மாமியாருக்கும் தன்னுடைய மகனை இழந்த தூக்கம் தாங்க முடியாமல் அவங்களும் அழுதுகிட்டு தான் இருந்தாங்க. அந்த சமயம் பார்த்து தன்னுடைய மகனின் கழுத்தில் ஒரு காயம் இருந்ததை அவங்க கவனிச்சுட்டாங்க. இந்த காயம் எப்படி வந்துச்சு, மருத்துவமனையில் இருக்கும்போது கூட நான் அவங்க கூட தானே இருந்தேன், அப்போல்லாம் இந்த காயம் இல்லையே, இப்போ எப்படி இந்த காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சரண்யா கிட்ட கேட்டாங்க.
எனக்கு என்ன அத்தை தெரியும், நானும் உங்கள் கூட தானே நான் வந்து ஹோட்டலில் இருந்தேன், இது காயம் எப்படி வந்துச்சு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சரண்யாவும் சமாளிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த காயத்தை பார்த்ததுமே சரண்யா மீது அவருடைய மாமியாருக்கு பலத்த சந்தேகம் வந்துருச்சு. எப்படி ஏற்கனவே தன்னுடைய மகனுக்கு திடீரென உடல்நிலை சரியாமல் போனதுலேருந்து சரண்யா மீது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ மகனும் செத்து போயிட்டான், கழுத்துலேயும் காயங்கள் இருந்ததுமே அவங்களுக்கு சந்தேகம் வந்து அதிகமாச்சு. இதனால் அவங்க கொஞ்சம் கூட தாமதிக்கலை, நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் தன்னுடைய மகன் வந்து திடீரென இறந்து போயிட்டார், உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தார், திடீர்னு மர்மமான முறையில் இறந்துட்டார், கழுத்தில் வர காயங்கள் இருக்குது, எனக்கு என்னுடைய மருமக மீது தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சரண்யாவுடைய மாமியாரும் போலீஸில் புகார் கொடுத்துட்டாங்க. இது உடனடியாக போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனையில் இருந்த சரண்யாவுடைய கணவனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிட்டாங்க. போலீஸார் சரண்யா கணவனுடைய என்னோட நண்பனின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. பிரேத பரிசோதனை கண்டிப்பாக நாங்கள் மாட்டிப்போங்கிறது எங்களுக்கே தெரியும். நாங்கள் நினச்ச மாதிரியே பிரேத பரிசோதனை அறிக்கையும் வந்துச்சு. அவர் இயற்கையான முறையில் சாகலை, அவரை கழுத்தை நெரிச்சு தான் கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டும் வந்துச்சு. இதை கேட்டதுமே சரண்யாவுடைய மாமியாரும் அவருடைய குடும்பத்தாரும் பேர் அதிர்ச்சி ஆனாங்க. அதன் பிறகு போலீஸாருக்கு சந்தேக பார்வை முழுவதுமே சரண்யா பக்கம் தான் திரும்பிச்சு. அவங்கள அழைச்சிட்டு போய் போலீஸார் தங்களுடைய பாணியில் விசாரணையும் செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, அவங்களுடைய செல்ஃபோனையும் கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செஞ்சாங்க. அப்போது சரண்யா வந்து தன் கணவனை தவிர வேறு யார் கூடலாம் பேசியிருக்காங்க பார்க்கும்போது அவங்க அடிக்கடி என்னுடன் பேசியதையும் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இவங்க யார், எதுக்காக இவங்க கூட அடிக்கடி பேசியிருக்கீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி போலீஸார் தங்களுடைய பாணியில் சரண்யா கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த வேறு பயந்து போன சரண்யாவோ அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கும் என் கணவனின் நண்பருக்கும் இடையே தகாத உறவு இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் தான் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்துட்டு வந்தோம். அதன் பிறகு எங்களுக்குள்ளே நெருக்கம் அதிகமாகி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கு என்னுடைய கணவன் இடையூறாக இருந்ததால் அவரை கொலை செய்யணுங்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணோம். ஆரம்பத்தில் நாங்கள் எலி மருந்து கொடுத்து பார்த்தோம், ஆனால் அவர் சாகலை, உயிர் பழைச்சிட்டாரு. அதனால தான் அவரை கழுத்தை நெரிச்சு கொலை செய்யணும்னு முடிவு பண்ணோம். எங்கள் மாமியாரை நம்ப வைக்கிறதுக்காக நானும் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி நடித்து இந்த மாதிரி நாங்கள் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸார் கொலை வழக்கு பதிவு செஞ்சு என்னையும் கைது செஞ்சுட்டாங்க. தற்போது நாங்கள் இருவரும் சிறையில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கின்றோம். நண்பனின் மனைவியின் மீது ஆசைப்பட்டதால் தற்போது நான் என்னுடைய வாழ்க்கையை இழந்து என்னுடைய வாழ்க்கையின் மீதி நாட்களை நான் ஜெயிலேயே கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. நான் செய்த இந்த தவறை நீங்கள் யாரும் தயவு செஞ்சிடாதீங்க. கள்ளக்காதலில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜென்மத்திலேயே அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும். பார்த்து உஷாராக இருந்துக்கங்க.